ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிக்மங்களூரை சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிக்மங்களூர் மொத்தம் எத்தனை நாள் தேவைப்படும், எந்தெந்த பிளேஸு மிக முக்கியமான பிளேஸு, பார்க்க வேண்டிய பிளேஸு அப்படின்னு பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ சிக்மங்களூரில் டாப் 15 என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, ஸ்ரீரங்கப்பட்டினம் கோவில். இது பெருமாள் கோவில். இந்த கோவிலுடைய சிறப்புகளும் ஸ்தல வரலாறு, இந்த கோவிலுக்கு எப்படி வரணுன்றது டீட்டெயிலாக நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. செகண்ட் ஒன், கோமுதேஸ்வரர் சரவண பலகுலா அப்படின்ற சமணர் கோவில். இந்த கோவில் மலைக்கோவில், மேலே ஏறி போகுது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கோவில் சிறப்புகளும் ஸ்தல வரலாறும் எல்லாமே நான் டீட்டெயிலிங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அளபேடு என்ற இடத்துல கோயிஷாலேஸ்வரர் கோவில். இது 3வது பிளேஸு. 4வது பிளேஸ் வேலூர்ல இருக்கக்கூடிய சென்னை கேசவா டெம்பிள். 5வது பிளேஸ் தேவிராமா டெம்பிள். இதுவுமே பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 6th பிளேஸ் கேமனகண்டி வியூ பாயிண்ட். அப்புறம் 7th பிளேஸ் இசட் வியூ பாயிண்ட். ஸோ இசட் வியூ பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 8th ஒன் அபி ஃபால்ஸு. ஸோ இந்த அபி ஃபால்ஸுக்கு நீங்கள் இது போல் அட்வென்ச்சர் ரைடெலாம் போயிட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிக் பண்ணி உள்ளே போகணும். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கமே காத்துட்டு இருக்கும். இதுதான் அபி ஃபால்ஸ், என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலிங் வீடியோவும் நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. What a beauty! What a beauty! Oh my God! Oh my God! நைன்த் பிளேஸ் சீதாலகிரி டெம்பிள். இது ஒரு சிவன் டெம்பிள். சிக்மங்களூர்ல இருக்கக்கூடிய 10வது பிளேஸ், மிக முக்கியமான பிளேஸ் முள்ளங்கிரி பீக். உண்மையிலே இந்த அனுபவம் எனக்கு வேற லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்ல நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அந்த பற்றின வீடியோவும் ஃபுல்லாக டீட்டெயிலிங்காக உங்கள் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. லெவன்த் ஒன் ததாத்ரியா டெம்பிள். 12th ஒன் ஜெரி ஃபால்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ரோடிங்கில் நீங்கள் ஜீப் எடுத்துகிட்டு உள்ளே வரணும். அப்படி நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தூரம் ட்ரிக் பண்ணிங்கன்னா இந்த ஜெரி ஃபால்ஸை சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயிலிங் வீடியோவும் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 13th ஒன் பார்த்தீங்கன்னா ஹெர்குலா லேக்கு. இதுவுமே ஒரு அற்புதமான ஒரு ரம்மியமான ஒரு இடம். ஸோ போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயிலிங் வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 14th ஒன் ராமர் டெம்பிள். இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே பரசுராமரும் ராமரும் சந்தித்த ஒரு இடம், ஒரு ஸ்பெஷல் கோவில்னு சொல்லலாம். இதை பற்றின டீட்டெயிலிங் வீடியோவும் நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 15th ஸ்ரீ வீர நாராயண திருக்கோவில் பெலவாடியில் இருக்கக்கூடியது. ரொம்பவே ஒரு சூப்பரான கோவில். இதுவுமே இந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிக்மங்களூரில் இருக்கக்கூடிய டாப் 15ல் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணி ஒர்த்தபிள் பிளேசஸ் எல்லாமே. ஸோ இந்த டாப் 15மே நீங்கள் சிக்மங்களூர் போனால் பார்க்க வேண்டிய இடங்கள் இது எல்லாமே. ஸோ இதுக்கு இட்னரி நம்ம பார்க்கும்போது இது எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக உங்களுக்கு 4 நாட்கள் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த 4 நாட்களில் இது அனைத்து இடங்களிலும் நிறுத்தி நிதானமாக பார்க்கலாம், ஹரிபரியே இல்லாமல் பார்த்துட்டு வரலாம். சிக்மங்களூரை எப்படி சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த vlogல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.